நுரையீரல் எப்படி செஞ்சாலும் சாஃப்டாக இருக்க மாட்டேதுன்றாங்க. நுரையீரலை முழுசாக வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. அது கூட ஈரலும் சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக தண்ணியை நுரையீரலில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்க தோலை உரித்து எடுத்துருங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் அது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஈரலையும் நுரையீரலையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி நிறைய வெளியில் வரும். அந்த தண்ணி சுத்தமாக ட்ரை ஆனோடனே நிறைய தண்ணி ஊற்றி மட்டனை விட அதிகமாக வேக வச்சு எடுத்துருங்க. சரியாயிடும். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு கொஞ்சம் சோம்பு, சீரகம், மிளகு, தேங்காய், முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி ஊற்றி மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மல்லித்தூள் தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான நுரையீரல் ரெடி.